நல்லா இல்ல ப்ரோ. தூக்கம் வருது. த்ரில்லிங்கே இல்ல ப்ரோ. ஒரு மாதிரி காண்டா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. காலைல மதராசி சூப்பரா இருந்துச்சு படம். அது இன்னொரு டைம் பார்க்கலாம். காஞ்சரிங்லாம் வராதிங்க, வேஸ்ட் தான், வேஸ்ட் ஆஃப் மணி. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் தூக்கம் வரும், செகண்ட் ஹாஃபும் தூக்கம் வரும். வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், தூங்கிட்டு போங்க. பேய்லாம் இல்லை ப்ரோ, பேய்லாம் இல்லை. சும்மா பொம்மை படம் மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. ரொம்ப போரா போகுது. மதராசி சூப்பராக இருந்துச்சு. வேஸ்ட் ப்ரோ. ஒரு சீக்வலும் இல்லை, படம் ஒன்றுமே இல்லை, ஒரு பயமே வராது ப்ரோ. இது குழந்தைங்க வந்து பார்க்கலாம் ப்ரோ. பிறந்த குழந்தைங்க தான் வந்து கூட்டம் வந்து பார்த்தா கூட நல்லா இருக்கும் ப்ரோ. வந்ததுக்கு பாப்கார்னு சாப்பிட்டோம், உக்காஞ்சோம் கொஞ்ச நேரம், அப்படியே ஏசியில் நல்லா இருந்துச்சு. அவள் தான் வீட்டில் போகிறதா வந்து கொஞ்ச நேரம் ஏசியில் உக்காந்துட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். படத்தில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, படமே இல்லை ப்ரோ. இது படமே இல்லை, இது நல்லாவே இல்லை படம். மதராசி சூப்பரா இருக்கு, அது போய் பாருங்க. படமே காமெடியா இருக்கு ப்ரோ. படமே நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்ல ப்ரோ. தூக்கம் வருது பயங்கரமா. நைட் ஷோலாம் வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் தூங்கிடுவாங்க. இப்ப ஈவினிங்னால ஓரளவுக்கு உட்காந்து பாக்குற அளவுக்கு இருக்கு. நைட் ஷோ வந்தாங்கன்னா தூங்கிடுவாங்க ஃபுல்லா. நல்லா இருந்துச்சுன்னா, ஆனா பேய் வருதுன்னு சொல்லி பயமுத்துறாங்க. பயம்லாம் இருக்கணும். பத்துல பேய் இல்ல, பேய் படம்னு போட்டு படம், பேய் படம்னு போட்டு பேய் இல்ல, என்னன்னா பேய் எல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியா இருந்ததுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியா இருந்தது, செகண்ட் ஆஃப் தரமா இருந்ததுனா. பேய்லாம் தரமா இருந்ததுனா, செகண்ட் ஆஃப் த்ரில்லரா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நல்லா இருக்கும். பக்கத்துல முக்காவாசி எல்லாம் பின்னாடி இருந்து பேய் வந்தா பயமா இருக்கும்ல, கலாச்சின்னு தானே நாங்க பின்னாடி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. பயங்கரமா இருந்தது, பயந்து தான் பார்த்துருந்தோம். நல்லா இருந்தது. தமிழ் டப்பிங்னால காமெடியா இருக்குதுன்றாங்க படம். அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆனா பேய் காட்டுறதெல்லாம் சூப்பரா இருந்தது. நிறைய லாக் ஆச்சுதா படம். அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ காட்டல பேய், செகண்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க, நல்லா இருந்தது. காஞ்சனா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் பாத்தீங்களா? அதோட இது எப்படி இருக்கு? அதோட அது சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல இது கொஞ்சம் பரவாயில்ல தான். ஜாலியா இருக்கும். வந்து பார்த்தா ஜாலியா இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். வேற மாரிண்ணா செம்மையா இருக்குண்ணா படம். 40 நிமிஷம் தான் வந்தோம், செம்மையா இருக்கும்ண்ணா. லேட்டா வந்துட்டு தப்பு இருந்தது, ஆனா நிறைய வாட்டி வரணும்ண்ணா. செம்ம படம்ண்ணா, யாராலும் வந்து பாக்கலாம். ஜாலிண்ணா படம். பத்துல எல்லாரும் செம்ம படம்ண்ணா, பார்த்து நேரலாம். நம்ம மஜ்ஜா படம் ஈதான் செம்மையா இருந்துச்சுண்ணா, பக்காவா. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சுண்ணா, பக்காவா. சாய் அப்படிங்கிறது தான் மியூசிக்கு. பேய் வந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல வரணும். அழகா நல்லா பேய் வந்த சீன் தானா, வீட்டெல்லாம் பார்ப்பாங்க. நாவே 40 நிமிஷம் கழிச்சு படத்துக்கே வந்தோம். நல்லா படம் நான் திருப்பி இன்னொரு பாட்டு வந்தா சூப்பரா இருக்கும்ண்ணா, எங்களுக்கு தெரியும். ஆமா, வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், செம்மையா. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சுன்னா, சத்தியமா சொல்லுவேன் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் லைட்டா மோக்கியா இருந்துச்சு, ஆனா கிளைமேக்ஸ் பக்கா. படம் நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங் வந்து காமெடிலாம் இல்லை, மற்றபடி கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிருந்தது. இந்த பசங்களாம் நிறைய பேருக்கோ கலாச்சிட்டு பயமே இல்லாமல் தான் போச்சு. லாஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சு. ஆமா, ரொம்ப ஸ்லோ செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்துச்சு. லேக்லாம் அடிக்கல, ஓகேவா போச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு, பயமா தான் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, பேய் தான் நிறையா இருந்துச்சு. காமிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு, த்ரில்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெருசாலாம் இல்ல, பயப்படுற மாதிரிலாம் எந்த சீனும் இல்ல பெருசா. தமிழ் டப்பிங்ல வந்து காமெடியா இருக்குன்றாங்க படம். காமெடிலாம் இல்ல, ஒரு 2-3 சீன் கொஞ்சம் பயமா இருந்தது. மத்தபடி 1-2 மாதிரிலாம் இல்ல, இது கொஞ்சம் மீடியமா தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங் தான், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. தமிழ் டப்பிங் எப்படி இருந்தது? தமிழ் டப்பிங் படம் இல்ல லாஸ்ட் 2 பார்ட் மாரி 3ஆவது பார்ட் நல்லா சூப்பரா இருந்தது, த்ரில்லிங்கா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது.
தமிழ் டப்பிங் காமெடியா இருக்குன்றாங்க. இல்ல வேற லெவல்ல இருந்தது. காமெடிலாம் இல்ல, நல்லா போச்சு. ரெண்டுமே நல்லா தான் போகுது. ஃபுல்லாவே நல்லா தான் இருந்தது. பிடிச்சிருந்தது. ரொம்ப த்ரில்லிங், ரொம்ப பயமாவும் இருந்தது, நல்லா இருந்தது. குழந்தைங்க பார்க்கலாம் அந்த அளவுக்குலாம் ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுண்ணா. நான் இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய 6 மாசம் முன்னாடில இருந்தே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பேய் சீன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுக்கு பின்ன வந்து அந்த எட் அண்ட் லாரன் எனக்கு அப்பத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் படமா இதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனபிள் சீன்லாம் கொடுத்துருப்பாங்க, நான் எதிரே பார்க்கல, ஆனா கொடுத்தாங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதை விட இது கம்மி தான்ண்ணா. அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது ரொம்ப கம்மி தான் பேய்லாம். ஏன்னா நிறைய அவங்களோட பொண்ணு சம்பந்தமா இருந்ததுனால ஓரளவுக்கு தான் பேய் வந்தது. ஆனா வந்தது எல்லாம் மாசா இருந்தது. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். கம்மியா தான் இருக்கு அப்படின்றாங்க. புரியல. ஆமா, பேயோட சீன் அவங்க மத்த பார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்த ஓரளவுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இதுல வராங்க. அந்த பேயும் சரி, அந்த முன்னாடி இருந்த சீசன்ல உள்ள ஆக்டர்ஸும் சரி இதுல வராங்க. அதனால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிச்சது. அப்பப்போ அந்த ஆனபிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் செகண்ட் ஹாஃப்லயும் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. இல்ல சூப்பரா. ஆனா தியேட்டர்ல உள்ளவங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தற்கொலைங்க மாதிரி பண்ணிருக்காங்க. உள்ள உட்காந்துருக்கவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங்னால காமெடியா இருக்குன்றாங்க படம். உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ் டப்பிங்னால சிலதெல்லாம் இருந்துச்சுண்ணா. சிலதெல்லாம் காமெடியா இருக்கு. சிலதெல்லாம் காமெடியா இருக்கு. அதான் நார்மலா பேசிக்கிறது லைட்டா காமெடியா இருந்துச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு படம் எப்படி நல்லா தான் இருந்துச்சுண்ணா. மற்ற பாட்டோட கொஞ்சம் கம்மி தான், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தா ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் கொஞ்சம் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா எடுத்துன்னு போனாங்க என்கேஜிங்கா. பட் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே தான். புரியல. லாக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. பட் அது ஸ்டோரிக்கு தேவைதான். இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா எடுத்துருக்கலாம். அது மட்டும். நான் 3மே பார்த்துருக்கேன். அது 4th பார்ட். இது ஓகே. 3rd பார்ட் கம்பேர் பண்ணும்போது 4th பார்ட் ஓகே. தமிழ் டப்பிங் தான் கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. மித்தபடி ஓகே தான் படம். சீனா சொன்னா ஸ்பாயில் ஆயிடும். அது படத்தை எடுத்த ஹாரர் சீனா நல்லா தான் இருந்தது. ஜம்ப் ஸ்கேர்லாம் நல்லா தான் இருந்தது படத்துல. ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டைம் பார்க்கலாம் தியேட்டர்ல. ஃபேமிலியோட கூட பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. கம்மின்னு இல்லை, வந்த சீன் சிலது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஜம்ஸ்கேர் சீன் சிலது நல்லா இருந்தது, சில சீன்லாம் அவ்வளோ தெரியல. அதனால தெரிஞ்சிருக்கும் போல. ஓகே, சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எனக்கு காமெடியா தான் இருக்குது. ஒரு சிலதெல்லாம் புரியுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்குறோம்ல இந்த மாதிரி, அதனால கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. போர் எல்லாம் அடிக்கல. இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு. அதெல்லாம் பயமே இல்லை. எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. செகண்ட் தான் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டோரி போகுது. செகண்ட் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே.